அனைவருக்கும் வணக்கம். சிவகாசியிலிருந்து பெயரில் ஜோழர் அமுதன் என்ற பாண்டி வருகிற 19 பிப்ரவரி 2026 15 மே 2026 வரை இந்த காலகட்டத்துக்குள்ளே, இந்த 3 மாதத்துக்குள்ளே நடைபெறக்கூடிய சிறு நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 19 பிப்ரவரி 2026 15 மே 2026 நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செய்தியாளர்கள் முதல்ல கவனமாக இருக்கணும். கவனம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே கல்குவாரி சம்மந்தப்பட்ட இதில் செய்தியாளர்களை மிரட்டுறதாகவும் இந்த மாதிரி தகவல்களை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருந்துக்கிடணும். அதே மாதிரி இதே காலகட்டங்களில் இந்த 3 மாதத்துலேயே தான் செய்தியாளர்களுக்கு உண்டான சலுகை, அவர்களுக்கு உண்டான திட்டம், நெறிமுறைகள் வகுக்கப்படும். அப்போ செய்தியாளர்கள் கவனத்துடன் செயல்படக்கூடிய மாதமாகவும், அதே மாதத்தில் தான் அவங்களுக்கு உண்டான நெறிமுறை வரையறைகள் சொல்லப்படக்கூடிய மாதமாக சொல்லப்படுகிறது. இதே 19 பிப்ரவரி 2026 15 மே 2026 நடக்கக்கூடிய மாற்றங்களில் போக்குவரத்து மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். போக்குவரத்து மாற்றம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஏரியாவில் ஒரு வேலை நடக்கு அப்படின்னு சொன்னால், அந்த வேலை காரணமாக பக்கத்தில் திருப்பி விடுவாங்க, வேறு ஒரு ரூட்டுக்கு வாகனத்தை படம் திருப்பி விடுவாங்க. அதனால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் செய்தியில் வந்தவண்ணமாக நம்ம பார்க்கலாம். அப்போ போக்குவரத்து மாற்றம். அதே மாதிரி இதே காலகட்டத்தில் இந்த 3 மாதத்தில் தான் போக்குவரத்து துறையினருக்கும் போக்குவரத்து சட்டத்துக்கும் சில நெறிமுறைகள் கொண்டு வரப்படும். போக்குவரத்து சட்டத்திலேயும் சில திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம். போக்குவரத்தை சீர்படுத்துறதுக்கு சில வழிமுறைகள், நெறிமுறைகள் கொண்டு வரப்படும். இப்போ இதே இதில் பார்த்திங்கன்னா, இதே காலகட்டத்தில் தான் பயண தேவை அதிகமாக இருக்கும். பயணத்தின் தேவை அதிகமாக இருக்கும். இந்த பயணத்தின் தேவை அதிகமாக இருப்பதனாலேயே அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் பயணத்தின் தேவை அதிகமாக இருக்கும். இந்த பயணத்தின் தேவை அதிகப்படுவதனால இந்த இதே காலகட்டத்தில் தான் பயணத்தின் தேவை அதிகப்படும். இந்த பயண தேவை அதிகப்படுகிறதுனால புது புது வாகனங்கள், புது புது வண்டிகளை அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. அதாவது நியூ மாடல், புதுவிதமான கார், எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடிய. இப்போ காரெல்லாம் ஒரு ஏழை எளிய மக்கள் உபயோகப்படுத்த முடியாது. ஒரு 3-5 லட்சத்தை தாண்டினா தான் காருன்னு இருக்குது. 3 லட்சம் 5 லட்சத்தை அதையிலையும் கம்மியாக வர்ற மாதிரியெல்லாம் கார்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதங்கள் இருக்குது. அதே மாதிரி பயண தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே அதற்குண்டான வழிகளுமே கொண்டு வரப்படும். அப்போ அதுவும் போக்குவரத்து சட்டங்கள்லேயே கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம அண்டை நாடுகள்னு சொல்லும்போது வெளிநாடுகள், அதாவது அண்டை நாடுகள் போர் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடலாம். போர் சம்பந்தப்பட்ட பதற்ற சூழல் ஏற்படலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, 100லேருந்து 70 விழுக்காடு போர் நடக்கும்னே அதில் சொல்லலாம். போர் நடக்கும் அப்படின்னாலும் பாக்கி இருக்கிற 40 விழுக்காடு சாதகமானதாகவே இருக்குது. அண்டை நாடுகளுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, இப்போ போர் புரியும் போது போரை யார் துவங்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் இது போர் ஒரு முடிவுக்கும் வரும்னு நம்ம இருக்கு. ஆனால் 80-60% போர் நடக்கும்னே நம்ம தெரிவிக்கலாம். இந்த காணொலியில் அண்டை நாடுகள் போரில் ஈடுபடும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குழந்தைகள் பற்றிய தகவல் அதிகமாக வரும். குழந்தைகளுக்கு மருத்துவமனையில் ஏதாவது கண்டிஷன்ஸை பற்றி கொண்டு வரலாம். குழந்தைகளுக்குண்டான வரைமுறைகள், பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்குண்டான சட்ட திருத்தங்கள், குழந்தைகள் பாதுகாப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூரா இந்த மாதங்களில் வெளியாகும். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரை நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடிய இந்த மாதங்கள் நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதனால் இதில் ஒரு அவேர்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 3 மாதங்கள் மக்கள் தங்களுடைய பணத்தை வீண் செலவு செய்யாமல் வைத்திருப்பது ரொம்ப நல்லது. அவங்களுடைய பணத்தை தேவைக்கு மட்டும் செலவு பண்ணிவிட்டு அனாவசிய தேவைகளோ வீண் விரயமோ பண்ணாமல் இருந்தால் இது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா, இது இந்த நிதி நெருக்கடிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நம்ம சொன்னோம்.
இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அதே சரியில்லாத ஒரு சூழல். ஒப்பந்த அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டாங்களோ அந்த ஒப்பந்தத்துலலாம் சிக்கல் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு, அதாவது ஒப்பந்தத்துலலாம் சிக்கல் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே போட்டிருந்த ஒப்பந்தத்தை மறுபடியும் ரிட்டர்ன் பெறுறதோ, ஒப்பந்தத்தில் திருத்தங்கள் பண்ணுறதோ, இல்லை ஒப்பந்தமே தவறான முறையில் இருக்கிறதோ, இப்படி ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அமெரிக்கா ஈடுபட்டு தன்னுடைய அந்த ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு வரமுறையிலிருந்து மீறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் வங்கிகளில் பெரிய மாற்றத்தை நம்ம காணலாம். வங்கிகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக சொல்லப்படுகிறது. வங்கியில் தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வங்கியாக இருந்தாலும் சரி, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை ஃபாலோ பண்ணுறது அல்லது வேறு ஒரு நெறிமுறைகள் வழிமுறைகள் சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதே போல் ஒரு மாற்றம்னு சொன்னாலே ஒரு ஆதார் கார்டு, பேங்கில் என்ன தேவையோ அதற்கு அதிகமான ஒரு தேவைகளை அவங்க கேட்கக்கூடிய மாதமோ, அல்லது அது நடைமுறை கொண்டு வருவாங்க, அல்லது இந்தந்த விஷயம்லாம் தேவையில்லை பேங்குக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையோ பேங்க் வெளியிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் பிரபலங்களினுடைய மரணங்களை நம்ம பார்க்கலாம். இந்த 3 மாதத்தில் பிரபலங்களுடைய மரணம் அப்படிங்கிறப்ப பிரபலம் எல்லா இதுலேயும் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லும்போது அரசாங்கத்தில் பிரபலமான ஒருவர்னா பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினிமா துறையில் பார்த்திங்கன்னா பிரபலமான நடிகர், முன்னாள் நடிகர், இன்னாள் நடிகர்னு பிரபலமான நடிகருடைய இறப்புகளை நாம் பார்க்கலாம். இதே இதில் தான் நடிகைகளும் உள்ளே வர்றாங்க. இப்போ அதே இதில் அரசியல் தலைவர்களுமே மூத்த தலைவர், முன்னாள் தலைவர் அல்லது இப்போது இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு தலைவர். இது இப்போ தமிழ்நாடுன்னு மட்டும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகங்களும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இது ஆகாதுன்னு சொல்லலாம், ஆகாது. அதே போல் அரசியல் தலைவர்களில் மூத்த தலைவர்கள், நடைமுறையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. மேலும் அடுத்த ஒரு காணொளியில் என்னென்ன நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.